அதிகாரத்தை பகிர்வோம், நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் எனும் துணிப்பொருளில் இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற விடயங்கள் குறித்து ஐக்கிய நாடுகளுக்கு நாம் கடிதம் அனுப்பியுள்ளோம். இதை தீர்க்க முடியும் அல்லவா? ஏன் கடிதம் அனுப்பினீர்கள் என சிலர் நம்மை திட்டுகின்றனர். இவ்வாறான சம்பவங்களை தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர். ஐக்கிய நாடுகளுக்கு கடிதம் எழுதியதற்காக எமக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். நாம் கூறுவது செவிடன் காதில் சங்கூதுவதை போல் உள்ளது. அதனால்தான் இவற்றை ஐக்கிய நாடுகளுக்கு தெரிவித்தோம். எல்லோரும் இணைந்து வடக்கு மற்றும் தெற்கு மக்களிடமிருந்து நாட்டை பறித்தெடுத்துள்ளனர். சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களிடமிருந்தும் நாட்டை பறித்தெடுத்துள்ளனர். பறித்தெடுத்த நாட்டை அவர்கள் நிர்வகிக்கின்றனர். அவர்கள் நாட்டின் எதிரிகளை அன்றி நாட்டை காப்பாற்றுகின்றவர்கள் அல்ல. தற்போது ஜப்பானுக்கு சென்று நாட்டை அடகு வைத்துள்ளனர். அடகு வைத்த பணத்தை கொண்டு அவர்களுக்கு தேவையான விதத்தில் நாட்டை அபிவிருத்தி செய்கின்றனர். சமார்த்தனை